ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சித்து சமையல். இன்றைக்கி நம்ம சித்து சமையலில் காய்கறிங்களை எப்படி ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கணும், அதுக்கப்புறம் எந்த மாதிரி ஸ்டோர் பண்ணால் காய்கறிலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு, அதுக்கப்புறம் இந்த இஞ்சி, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, எலுமிச்சப்பழம், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணால் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். முக்கியமாக பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போமே ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோ பார்க்கலாம். காய் வாங்குறதுல முதல் டிப்ஸ் என்ன உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன்னா, தினமும் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக காய்கறி வாங்கி சமைச்சு பாருங்கள். உங்கள் வீடு வந்து மார்க்கெட் பக்கத்தில் இருந்தாலோ, அப்படிலாம் நீங்கள் வேலைக்கு போய்ட்டு வரும்போது மார்க்கெட் வழியாக வரதா இருந்தாலோ தினமும் நீங்கள் காய் வாங்கிட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா ஒரு 3 நாளைக்குள்ளே நீங்கள் காய்கறி வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒருவேளை உங்கள் வீடு வந்து ரொம்ப தூரமாக இருக்குது மார்க்கெட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு வாரத்துக்கு மட்டும் நீங்கள் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் சமைச்சிருங்க. ஏன்னா நம்ம அது ஏதோ ஒரு ஊரில் பறித்து அதை ஏற்றுமதி பண்ணி நம்ம கடையிலேருந்து நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம சமைக்கிறோம். ஸோ அவங்க ஏற்றுமதி பண்ணி கடையிலேருந்து வாங்குறதுக்கு எப்படி ஒரு 4-5 நாளைக்கு ஆகுது. இதுக்கும் மேலே நம்ம வீட்டில் வாங்கி வச்சு ஒரு 10-15 நாளைக்கு மேலே வச்சு நம்ம சமைச்சோன்னா அதில் எந்த சக்தியுமே இல்லை, எல்லாமே போயிடும். அப்புறம் நம்ம சாப்பிட்றதே வேஸ்ட்டு தான். ஸோ அந்த காய்கறிகளை வந்து நீங்கள் சமைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சமைச்சிங்கனாலும் அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதில் எந்த ஒரு கிருமியும் இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெங்காயம் எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு பார்க்கலாம். வெங்காயம் வந்து எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாது. நீங்கள் வந்து வெளியே தான் வைக்கணும். அதே நேரத்தில் நல்ல காத்தோட்டமாக இருக்க இடத்துல வைங்க. ஏதாவது கவரில் போட்டோ இல்லைனா கூடையில் போட்டோ வைக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்லேயோ இல்லைனா ஒரு சொலவுலையோ போட்டுட்டு நல்ல ஒரு காத்தோட்டமாக இருக்க இடத்துல வச்சிட்டிங்கன்னா அது பாட்டில் இருக்கும். நம்ம எப்பப்போ தேவையோ அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக சொல்லணும்னா இந்த இடுக்கமான இடத்துல காற்று வர முடியாத இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா அந்த வெங்காயம் வந்து ஒரு மாதிரி பூசண பூத்த மாதிரி ஆகும். அது மேலெலாம் கருப்பு கருப்பான மாதிரி ஆயிரும். ஸோ நல்லா காத்தோட்டமாக இருக்க இடத்துல வைங்க. நான் சின்ன வெங்காயம் கூட இது கூட தான் வச்சுருப்பேன். சின்ன வெங்காயம் என்ன பண்ணுவேன்னா அதை உரிச்சு ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். ஸோ எப்போ நமக்கு தேவையோ அப்பப்போ யூஸ் பண்ணிப்பேன். ரொம்ப நாளைக்குலாம் வச்சிங்கன்னா அது கூட அழுகுன மாதிரி ஆயிரும். ஸோ ஒரு 4-5 நாளைக்கு வரைக்கும் அது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, கிணக்கிழங்கு இதெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் எப்பவுமே ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. வெளியே இந்த மாதிரி காத்தோட்டமாக ஒரு பேஸ்கெட்டில் போட்டு வச்சுடுங்க. ஏன்னா இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. அதே மாதிரி சேப்பங்கிழங்கு நீங்கள் வாங்கும்போது ரொம்ப பொடிசாக எடுக்காதீங்க. அது ஏற்கனவே சின்னதாக தான் இருக்கும். இருந்தாலும் ரொம்ப சின்னதாக வாங்கிட்டிங்கன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நிறைய வேஸ்டேஜ் தான் ஆகும். ஸோ இருக்கிறதுலே கொஞ்சம் பெருசாக பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். அப்புறம் உருளைக்கிழங்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது மேலே பச்சை கலரில் எதாவது இருக்குதான்னு பாருங்கள். அந்த பச்சை கலரில் இருந்தால் தயவுசெய்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அது பாய்சன் சொல்லுவாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்குங்க. அதே மாதிரி சுருங்கி இருக்க மாதிரி இருந்தாலும் ஃப்ரெஷ்னஸ் இல்லைன்னு அர்த்தம். ஸோ வந்து நல்லா இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு மேலே கூட நீங்கள் இதை வச்சு யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வாங்கிட்டு வரும்போது இந்த அழுகி போகிற காய்கறிலாம் சீக்கிரமாக காலி பண்ணிவிட்டு இதை வந்து கடைசியாக காய் எல்லாமே இல்லை அப்படிங்கிற டைமில் நீங்கள் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுவேன். இது வந்து ஆக்சுவலாக 3 அடுக்கு கூட, இன்னொரு கூடையில் வந்து பூண்டு போட்டு தனியாக வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு மூலையில் அப்படியே இருக்கும். இது பாட்டில் நல்ல காத்தோட்டமாகவும் இருக்கும். இது மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் வந்து எப்போ வேணாலும் நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்ததாக தக்காளி எப்படி பார்த்து வாங்கணும், அது எப்படி ஸ்டோர் பண்ணால் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வெங்காயம் எப்படி பார்த்து வாங்குறதுன்னு சொல்ல மறந்துட்டேன். ஸோ வெங்காயம் வந்து எப்படி பார்த்து வாங்கினா இந்த முனியில் இருக்கு இல்லையா, அதாவது அந்த வேருக்கு ஆப்போசிட்டில் அந்த செடி முளைக்கிற அந்த இடம் இருக்கு இல்லையா, இது வந்து நல்லா ஊச்சா இருக்க மாதிரி பார்த்து வாங்குங்க. பாருங்கள், இது மாதிரி கும்பமாக இருக்கணும். ரொம்ப அகலமாக இருக்க மாதிரி பார்த்து வாங்காதீங்க. அது வந்து உள்ளே காஞ்சி போய் அந்த இலை போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் பார்க்கும்போதே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பார்த்துடுங்க. சிலது வந்து அழுகி போயெலாம் இருக்கும். ஸோ அதனால் பார்த்து அதை எடுங்க. அப்புறம் தக்காளியும் அதே மாதிரி தான். நீங்கள் பார்க்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அது வந்து நீங்கள் அமுக்கும் போது அமுங்காமல் நல்லா கல் மாதிரி இருக்க மாதிரி பார்த்துடுங்க. ஏன்னா அமுங்கிற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப வந்து பழுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதெல்லாம் சீக்கிரமாக வந்து அழுகி போயிடும். அதே நேரத்தில் இது மாதிரி கல் மாதிரி இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து கொஞ்ச நாள் வச்சு ஸ்டோர் பண்ணி நீங்கள் சமைக்க போகிறதா இருந்தால், அதாவது 2 வாரம் அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ண போகிறதா இருந்தால் இந்த மாதிரி காய் மாதிரி எடுத்துக்கோங்க. இதோ இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, இந்த மாதிரி கொஞ்சம் காயாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு சில தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கும் சுற்றிலும். பாருங்கள், இதில் சின்னதாக தான் தெரியுது. பட் இந்த மாதிரி பெருசாக நிறைய தெரியும். ஒரு சிலலாம் ரவுண்டாக இருக்க மாதிரி, அந்த மாதிரி பச்சை கலரில் பச்சலும் மஞ்சளும் கலந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கும்.
அந்த மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் எடுக்காதீங்க. ஏன்னா அது நீங்கள் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாகவே அந்த மஞ்சள் கலர்லையும் பச்சை கலர்லையும் சேர்ந்த மாதிரி ஒரு கலரில் தான் இருக்கும். அது வந்து கிட்டத்தட்ட காய்க்கு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி தான் எடுக்காதீங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கிக்கோங்க. முக்கியமாக தக்காளி வந்து நீங்கள் நிறைய வாங்கிட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 1 கிலோ அளவுக்கு வெளியே வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 2-3 நாளைக்கு தேவையான அளவுக்கு வெளியே வச்சு யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப அழுகிற மாதிரிலாம் இருக்கிறத முதல்ல வந்து காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கல் மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து பின்னாடி யூஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கேரட் இந்த மாதிரி பார்த்து வாங்குறதுன்னு சொல்லி பார்க்கலாம். கேரட் வந்து இந்த மாதிரி நல்லா நீளமாக இருக்க மாதிரி பார்க்கணும். ரொம்பவும் சின்ன பீஸஸாக இருக்க மாதிரி எடுக்காமல் கொஞ்சம் இந்த மாதிரி மீடியம் சைஸஸில் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது பார்க்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரியும் இருக்கணும். அந்த தண்டு அந்த வேர் பகுதிக்கிட்டலாம் வந்து சிலது அழுகி போயிருக்கும். அந்த மாதிரி அழுகி போகாமல் இருக்கிறதா பார்த்துடுங்க. முக்கியமாக சொல்லணும்னா அந்த கேரட்டோட அடிப்பகுதியில் அந்த வேர் இருக்கு இல்லையா, இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தடிசாக இருக்க மாதிரி எடுக்காதீங்க. ஏன்னா அது உள்ளே வந்து தடிசாக இருக்க மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு தண்டு மாதிரி போகும். அது வந்து அந்த கேரட்டோட ஸ்வீட்னஸ் குறைச்சிரும். ஸோ அதனால் அந்த மாதிரி மெலிசாக இருக்க மாதிரி ஒல்லியாக இருக்க மாதிரி பார்த்துடுங்க. இதை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அது வந்து கண்டிப்பாக ஒரு 4-5 நாளைக்கு மேலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். குறைஞ்சது ஒரு 1.5 வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஒரு 7 நாள் 10 நாள் வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டுருங்க. பிளாஸ்டிக் பாக்ஸ்னு இல்லை, நம்ம வீட்டில் சில்வர் டப்பாலாம் இருக்கும் இல்லையா, அதில் கூட நீங்கள் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்தது அவரைக்காய் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுவும் அதே மாதிரி தான் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து 1 வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். முக்கியமாக அவரைக்காய் வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே சமைச்சிருங்க. ஏன்னா ரொம்ப நாள் நீங்கள் வச்சு அதை சமைக்கலாம்னு நினச்சிங்கன்னா அது உள்ளே வந்து ஒரு மாதிரி புழு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே நீங்கள் சமைக்கிறது நல்லது. அவரைக்காய் வாங்கும்போது நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, இது வாடி போய் இருக்காமல் இருக்கணும். அதே நேரத்தில் இது அந்த உள்ள சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப தடிசாக இருந்ததுன்னா அது முத்தலுக்கு வந்து சமம். ஸோ ரொம்ப முத்தி போயிடுச்சுன்னா கூட அந்த விதைங்கள்லாம் வந்து ரொம்ப தடிசாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்து வாங்குங்க. ரொம்ப பிஞ்சாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நம்ம சமைக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவரைக்காய், கத்திரிக்காவும் இந்த மாதிரி அமுக்கி பார்க்கும்போது கல் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருக்குதா, ரொம்ப கல் மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி அது பார்க்கும்போது தெரியும். அந்த மாதிரி பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கத்திரிக்காய் எல்லாமே. அதுவும் இதே மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அடுத்ததாக பச்சை மிளகா எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பச்சை மிளகா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் ஒரு 2 வாரம் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். பச்சை மிளகா எப்படின்னா இதுவும் ஒரு ஏர்டைட் பாக்ஸ் தான். நீங்கள் தேவைப்பட்டால் அது கீழே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கலாம். பட் நான் எதுவுமே போடலை, நான் அப்படியே தான் வைக்கிறேன். அதோட மேலே இருக்க அந்த காம்பை வந்து கிள்ளி நீங்கள் போட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, அது வந்து அழுகி போகிற ஸ்டேஜில் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கிறத மேலேயும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத அடியிலையும் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் காலி பண்ணுறது அந்த எப்படி சொல்கிறது, அந்த உடச்சி வச்சுருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி காலி பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நல்ல பச்சை மிளகாவை யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும், எதுவும் வேஸ்ட் பண்ணாமல். இதையும் இந்த மாதிரி நல்லா ஒரு மூடி போட்டு மூடி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக 2 வாரம் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்ததாக இஞ்சி பார்க்கலாம். இஞ்சி கூட இதே மெத்தட் தான். இஞ்சி வந்து 2 மெத்தடில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எப்படி வாங்கணும்னு சொல்லணும்னா இந்த மாதிரி நல்லா முத்தலாக இருக்க மாதிரி பார்த்து வாங்குங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இப்படி பார்க்கும்போதே ஒரு மாதிரி காஞ்சி போய் இருக்க மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வாங்காதீங்க. அதே மாதிரி இந்த மாதிரி பிஞ்சாக இருக்கிறதையும் வாங்காதீங்க. இந்த மாதிரி பிஞ்சாக இருக்க இஞ்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட காரமே இருக்காது, வேஸ்ட் அது வாங்குறது. ஸோ இந்த மாதிரி இருக்காமல் நல்லா அந்த மாதிரி முத்தலாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இஞ்சி நல்லா காரம் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி முத்தலாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க, அப்போ தான் நல்லது இஞ்சி. இப்போ இஞ்சி வந்து எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணலாம். அப்படி இல்லை உங்கள் வீட்டில் வந்து நல்லா காத்தோட்டமாக அந்த மாதிரி இருக்குது, சன்ரைஸ் வரும் கிச்சனில், அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு சூப்பர் ஐடியா சொல்கிறேன். ஒரு மண் பாத்திரம் அப்படி இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எதுலனாலும் சரி, கீழே வந்து ஒரே ஒரு ஓட்டை போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் மண் நல்லா போட்டுட்டு செடி முளைக்க வைக்கிறது எப்படி வைப்பீங்க அதே மாதிரி இந்த இஞ்சை வந்து உள்ளே போட்டு புதைச்சிருங்க. உங்களுக்கு எப்பப்போ தேவையோ அப்பப்போ நீங்கள் எடுத்து நீங்கள் அதை வெட்டி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை உள்ளே போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து 2 வாரத்துக்கு மேலே வரைக்கும் அந்த இஞ்சி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பப்போ தேவையோ அப்பப்போ கொஞ்சம் தண்ணி மட்டும் தெளிச்சு விட்டுக்கலாம். இஞ்சி வளரவும் செய்யும், அதே நேரத்தில் உங்களுக்கு எப்பவுமே வீட்டில் இஞ்சி ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கருவேப்பிலை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கருவேப்பிலையும் இந்த மாதிரி தான் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் தான் போட்டு ஸ்டோர் பண்ண போகிறேன். வேணும்னா இது கீழே ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை நியூஸ் பேப்பரோ கூட போட்டு அதுக்கு மேலே நம்ம இதை உருவி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து வெறும் டப்பாவில் தான் போட போகிறேன். இந்த மாதிரி உருவி நம்ம வந்து வச்சிட்டோம்னா கண்டிப்பாக ஒரு 2 வாரத்துக்கு மேலே வரைக்கும் இது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும்.
ஒரு சிலர் வந்து கவரில் போட்டு வைக்கலாம் அப்படின்னு கூட சொன்னாங்க. பட் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி பண்ணும்போது கூட கொஞ்சம் கருப்பு இலை வந்து சீக்கிரமாக ஆயிடுது. பட் இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக 2 வாரத்துக்கு மேலே கூட ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே பச்சை கலர் இலையாகவே இருக்குது. முக்கியமாக கருவேப்பிலை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லணுன்னா, ஒரு வீடியோ நான் ரீசெண்டாக பார்த்தேன். அதில் சொன்னாங்க இருக்கிறதுலே அதிகமாக மருந்து அடித்து மார்க்கெட்டுக்கு வர காய்கறிகளில் முதல்ல பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையில் தான் இருக்குதாம். ஏன்னா இது வந்து நல்லா அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், பச்சை கலர்லேயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதில் வந்து நிறைய மருந்து அடிக்கிறத நான் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ தயவுசெய்து எப்பவுமே கருவேப்பிலை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கழுவிட்டே யூஸ் பண்ணுங்கள். அப்படியே நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணால் அது வந்து தெரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே போடாதீங்க. தயவுசெய்து எப்பவுமே கழுவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஐடியாவும் இருக்குது. நீங்கள் வந்து இது மாதிரி உருவுறீங்க பார்த்தீங்களா, இப்போவே நல்லா கழுவிட்டு ஃபேன் காற்று கீழே ஒரு துணியில் வந்து காய போட்டுருங்க. அப்படின்னா சன்லைட்டில் கூட நீங்கள் போய் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதே மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நீங்கள் அப்பப்போ அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது 2 மெத்தடில் எதுலையாவது ஒன்றில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பட் எப்போவுமே கழுவிட்டு தயவுசெய்து யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி உருவி வச்சுட்டு எல்லாத்தையுமே இப்போ இதை மூடி வச்சுட்டு நம்ம வச்சிட்டோம்னா ஒரு 2 வாரம் வரைக்கும், 2 வாரத்துக்கு மேலே கூட இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். உங்களுக்கு எப்பப்போ தேவையோ நீங்கள் அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் மறந்துடாதீங்க, எப்பவுமே வந்து இதை கழுவிட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்படியே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறாதீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா நான் எப்போ நான் அந்த வீடியோ பார்த்தனோ அப்போத்துலேருந்து நான் வந்து கழுவிட்டு தான் யூஸ் பண்ணுற பயத்திலே. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, சரிங்களா? அடுத்ததாக கொத்தமல்லி எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இதுவும் இதே மாதிரி தான் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் இது வச்சு ஸ்டோர் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஏன்னா கொத்தமல்லி வந்து பெரிய ஒரு ரிஸ்க் அது. ஏன்னா சீக்கிரமாக வந்து அது அழுகி போன மாதிரி ஆயிரும். ஸோ எதுக்குன்னா அதில் இருக்க ஈரப்பதத்தினால தான் அது வந்து சீக்கிரமாக அழுகி போயிடுது. ஸோ இது மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு நீங்கள் வந்து கொத்தமல்லி ஸ்டோர் பண்ணிங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணிடலாம் இருங்க. இந்த கொத்தமல்லி, புதினா இது 2மே ஒரே மெத்தட் தான். புதினாவும் இதே மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். கீழே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரோ நியூஸ் பேப்பரோ போட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிடுங்க. பாருங்கள், இப்போது ஒரே ஒரு இதழ் முதல்ல எடுத்திருக்கேன். அதில் இருக்க அந்த பச்சை இலை, அந்த மஞ்சள் இலை, பழுப்பு இலை இது எல்லாத்தையுமே தனியாக எடுத்துடுறேன் முதல்ல. பாருங்கள், இல்லை ஏதாவது அழுகி போயிருந்தா கூட அப்பவே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த வேரை மட்டும் கட் பண்ணி தூக்கி போடலாம். இப்போ வந்து தண்டு எல்லாமே சின்ன தண்டாக தான் இருக்குது. ஸோ இது அப்படியே வந்து நான் கட் பண்ணி வைக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா இதை இப்படியே கூட நீங்கள் அந்த பாக்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணி நீங்கள் எப்போ தேவையோ அப்பப்போ எடுத்து கட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து கட் பண்ணியே வச்சுருவேன். அப்போ வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சமைக்கும்போது. பாருங்கள், அந்த அந்த தண்டு எல்லாமே ரொம்ப பிஞ்சியாக இருக்குது. ஸோ அதனால் இப்படியே கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே சேர்த்து இப்போ வந்து நம்மளுக்கு சமைக்க தேவைன்னா இதுலேருந்து மட்டும் கொஞ்சம் எடுத்து கழுவி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து இன்னொரு மெத்தட்லாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா வேரை கட் பண்ணிவிட்டு கிளாஸில் தண்ணி வச்சு அதுக்கு மேலே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் நல்லா தான் இருந்தது. பட் ஆனால் அதை விட இது வந்து ரொம்ப நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அதிக நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். நீங்கள் வந்து தண்டு மட்டும் உங்களுக்கு வேணும், தண்டு வந்து ரசத்துக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இலை மட்டும் தான் எனக்கு இதுக்கு வேணும் அப்படின்னு சொன்னேன். இதை மட்டும் தனியாக கூட இலையை மட்டும் கூட கிள்ளி நீங்கள் வச்சுக்கலாம். தண்டை வந்து ரசத்துக்கு போடுறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது ரொம்ப பிஞ்சியாக இருக்கனால நான் வந்து அப்படியே தான் வெட்டி வைக்கிறேன். இப்போ வந்து கடைசி கீரையில் பார்த்தீங்கன்னா கடைசி கொத்தமல்லியில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் கொஞ்சம் அழுகி இருக்குது, அதை எடுத்துட்டேன். இது வந்து கொஞ்சம் தடிசாக இருக்குது அந்த தண்டு வந்து. ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இதில் அந்த கீரையை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அந்த தண்டை வந்து ரசத்துக்கு போடுறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது நல்லா க்ளீனாக பார்த்துருங்க. ஏன்னா சில டைம் காட்டு செடி கூட அதை கூட சேர்த்து வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தயவுசெய்து எடுத்துருங்க. பாருங்கள், இது எவ்வளோ தடிசாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து நான் ரசத்துக்கு போடுறதுக்காக தனியாக எடுத்துக்க போகிறேன். முதல்ல இந்த மாதிரி கிள்ளிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு தனியாக அந்த கொத்தமல்லி இலை மட்டும் தனியாக கையில் வந்துடும். அதை வந்து நீங்கள் அழகாக அப்புறமா வெட்டி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து கீழே தண்டு மட்டும் வந்துருச்சு. ஸோ இதை வந்து நான் இப்போ கட் பண்ணியே வச்சுக்க போகிறேன். உள்ள உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் முழுசாக கூட வைக்கலாம். கட் பண்ணணுன்னு அவசியம் கூட இல்லை, நீங்கள் முழுசாகவே கூட வைக்கலாம். பட் எனக்கு கட் பண்ணிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதனால தான் நான் கட் பண்ணிக்கிறேன். பட் ஆனால் நீங்கள் சமையலில் போடும்போது எப்பவுமே கழுவிட்டு போடுங்க. ஏன்னா இதில் மண் தூசி எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் கழுவிட்டு போட்டிங்கனால தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ இந்த தண்டையும் இது கூடயே வச்சுக்கிறேன். அப்போ தான் ரசத்துக்கு போடும்போது எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும்.
புதினாவும் இதே மாதிரி தான் கிள்ளி வாங்கிட்டு வந்தோடனே கிள்ளி வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். பாருங்கள், இதுக்கு மேலே இன்னொரு டிஷ்யூ பேப்பர் வச்சு இப்படி மூடி வச்சிடலாம். அப்போ அந்த ஈரப்பதத்தில் அந்த டிஷ்யூ பேப்பரே உறிஞ்சிக்கும். ஸோ இது வந்து அதிக நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ புதினாவும் கொத்தமல்லியும் ஒரே மெத்தட் தான். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இப்போ நான் இது வரைக்கும் காமிக்காத ஒன்று சொல்ல போகிறேன். என்னென்னா எலுமிச்சைப்பழம். இதை நான் ஏற்கனவே ஸ்டோர் பண்ணியிருந்தது தான். இது வந்து நான் வாங்கி கரெக்டாக இன்னையோடு பார்த்திங்கன்னா 30 days கம்ப்ளீட் ஆகுது. சொன்னால் யாராச்சும் நம்புவீங்களா? இதை வந்து இன்னொரு மெத்தடில் கூட ஸ்டோர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் சுற்றி கூட வைப்பாங்க. பட் நான் டிஷ்யூ பேப்பரில் இதுவே சுற்றி வைக்காம தான் வச்சுருக்கேன். பாருங்கள், இது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் கூட. இதுக்கு என்ன மெத்தட் நான் சொல்லணும்னா, இந்த மாதிரி நீங்கள் வாங்கும்போது கொஞ்சம் வந்து காயாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு சீக்கிரமாக நீங்கள் காலி பண்ணுவீங்கன்னா பழமாக கொஞ்சம் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை கொஞ்சம் ரொம்ப காயாக இல்லை, கொஞ்சம் மட்டும் காயாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா பாருங்கள், இன்னோட 30 days ஆகுது. இது பார்த்தா 30 days ஆகிற மாதிரி சொல்லுவாங்களே யாராச்சும். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது இன்னும் கூட. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வாங்கும்போது கொஞ்சம் பழமாக வாங்கிட்டிங்கன்னா, இதில் ஒன்று கொஞ்சம் பழமாக இருந்தது பாருங்கள், அதில் காட்டுறேன். அந்த பழமாக இருந்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது பாருங்கள், இது கொஞ்சம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் காயாக வாங்கிட்டிங்கன்னா 30 நாள் ஆகுது இன்னோட. பார்த்தா இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். வாங்கி இந்த மூடி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அதுலேயும் முக்கியமாக பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நீங்களும் இனிமேல் இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக காய்கறி வாங்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுங்க. ஏன்னா ஆரோக்கியமான உணவு ஆரோக்கியமான வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது காய்கறி பற்றி தெரிஞ்சுக்கணும், எப்படி வாங்கணுன்ட்டு இல்லை எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு டவுட் எதுனா எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்போ இந்த வீடியோக்கு லைக் போட்டுட்டு, இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய்.